வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்க ஜுஜு பட்டு. ஸோ டே 2 இந்த ஊர் சொந்த ஊர். அங்கே போயிட்டு நாங்கள் ரெடி பண்ணுவோம், ஏன்னா ஜெக்லாம் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்துட்டு சர்லி அவள் யார், இவங்களாம் என்ன, உங்களுக்கு எதுவுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வீட்டில் சொல்ல யாபேஸ் இருக்கால, என் தம்பி, எங்கள் தம்பி அவனோட அக்கா, அதாவது எங்கள் தங்கச்சி தான். ஸோ அவளுக்கு கல்யாணம், அதுக்காக வந்திருக்கோம். கல்யாணம் அடுத்து வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது. இந்த லாஸ்ட் டே ஆஃப் ஹேர் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அவ்வளோதான், மொட்டை போட போகிறோம் ஆக்சுவலி. ஸோ அதான் கல்யாணம். அவங்க தான் வந்துட்டு நேற்று வந்துட்டு பார்த்துருப்பீங்க எமோஷனான ப்ரீவியஸ் வீடியோவில். இன்னைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறாங்க. இட்ஸ் அ கிறிஸ்டியன் மேரேஜ். நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். சார் பாருங்க, நான் ரொம்ப ஃபிட். பேக் பேக் ரொம்ப மஸ்து. அதனால இந்த வேலை ஒரு கல்யாணம். இன்னைக்கு சரியான முகூர்த்தம் போல மாப்பி போயிட்டு இருக்கு. மாப்பி இந்த மாதிரி தான் கல்யாணம் ஒரு 35 வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு நடக்குமா? வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டு வந்துடும். அது பை பர்த், பாப்பாவோட பை பர்த்ல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் சி. பாருங்களேன், ஆட்டோல ஆரம் போட்டாரா பார்க்கும்போது ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. திண்டுக்கல் டு திருச்சி போகிறதுக்கு பஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பஸ்ஸுக்கு. கரெக்டாக நாங்களும் டைம் போயிட்டோம். அதுக்கு முன்னாடியே தம்பி நீங்கள் தான் உங்களுக்காக தான் வெயிட்டிங்லாம் சொல்லி கூப்பிட்டான். நாங்களும் அறக்க பறக்க வந்தால், பட் அங்கே பஸ் இன்னும் வரல. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தென் பஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கே மார்னிங் ஒரு 8 ஆயிடுச்சு. 11:30 போல் நல்ல நேரம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் நவ் ரீச்டு. திருச்சியிலேயே ரொம்ப பெரிய அண்ட் ஃபேமஸான சர்ச் இதுன்னு சொன்னாங்க. நிமிர்ந்து கூட பார்க்க முடியல, அவ்வளோ உயரமாக இருந்தது. ஹைட்டு, சரியான ஹைட்டு. நீங்கள் இந்த வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு தெரியும்ல. அண்ட் மேரேஜ்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை வீடு, இவர் தான் மாப்பிள்ளை. அவங்க வந்துட்டு அந்த ஏதோ சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து மைக்கில். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கறதுனால எங்களுக்கு என்னென்னு புரியல, பட் ஒன்றா கேட்டு தெரிஞ்சுட்டே இருந்தோம். இது என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம். தென் நாங்கள் லைவாலாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இந்த ஃபாதர் ஏதோ சொல்ல அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. தென் இது பேர் பூசை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஒன்றா கேட்டு தெரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட அந்த சம்மதம் அதெல்லாம் கேட்டுட்டு 1 by 1 அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே அம்மா அவங்க வந்துட்டு சொன்னாங்க எல்லோ கலர் தான் அவங்களும் அந்த தாலி கயிறெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் அவங்களுக்கே புதுசாக இருந்தது. ஃபாதர் இருந்துட்டு ஒயிட் கலர் த்ரெட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. ஸோ எங்களுக்குமே பார்க்க புதுசாக தான் இருந்தது. தென் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலி மேரேஜ் தாலி கட்ட போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
தென் அங்கே போயிட்டு பாப்பா ரெடி பண்ணிக்கலான்னு பார்த்தா பாப்பா அழுதுகிட்டே இருந்தா, ரொம்ப ஸ்வெட்டு ஹாட்டாக இருக்கும், அழுதுகிட்டே இருந்தா. தென் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்தார். அவர் எங்கேயோ வெளியே வேலையாக போயிருந்தார் தம்பியோட. ஸோ அதை பார்த்துட்டு அவர் வந்ததுக்கப்புறம் பாப்பாவும் ரெடி பண்ணிவிட்டு, மீன்வைல் ஆஃப்டர் மேரேஜுமே ஏதோ பூஜை இருக்குது அப்படி சொல்லிட்டு அதுவுமே பண்ணிட்டு இருந்தாங்களா, அதையுமே பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக இங்கேயே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு போயிருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அவளுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த கவுன் போட்டிருந்தோம். இந்த கவுன் பார்த்ததுமே எல்லாமே கேட்டது ஒன்று தான், ஏதோ 3 monthஸில் ஏதோ எடுப்பாங்களாம்மா சர்ச்சில் குழந்தைங்களுக்கு. ஸோ அது எடுக்க போகிறாங்களானே கேட்டாங்க. பட் நாங்கள் வந்துட்டு ஒரு சர்ச் வெட்டிங்க்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒயிட் கவுன் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் 3 பேருமே ஒயிட்டு தான் போடுற பிளானு. பட் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அமையல. அதனால பாப்பாவுக்கு மட்டும் ஒயிட்டு, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருந்தோம். நல்லாவே இந்த மேட்ச் இருந்தது. ஸோ எல்லாமே அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. தென் கோவிலேருந்து ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தென் சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் மேரேஜ்னாவே வெஜ்ஜு தான் நம்ம சைட்லாம். அது தவிர எதுவுமே நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. ஆக்சுவலாக என் வயசுக்கு ஒரு 2 மேரேஜ் தான் நான் அட்டனே பண்ணியிருக்கேன் ஹிந்துஸில் கூட. ஆனால் இவங்க ஃபுல்லு நான்வெஜ் தான், எதாக இருந்தாலும் நான்வெஜ் தான். ஸோ பிரியாணி அந்த மாதிரி ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாப்பா என்கிட்டே இல்லை, சாப்பிடும்போதாக இருக்கட்டும் எல்லா டைமும் பாப்பாவை மாற்றி மாற்றி தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருந்தாங்க எல்லாருமே. எல்லாருக்குமே பாப்பா பிடிச்சிருந்தது. பாப்பாவும் எல்லாத்தையும் போய் சைலண்ட்டாக கோஆப்ரேட்டிவாக இருந்துட்டா. மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு முக்கியமாக தூங்குறாங்க. பார்த்துருப்பீங்க, ரொம்ப எங்களுக்குமே வந்துட்டு ஒரு உங்களோட புதுசாக இருந்துச்சு, நிறையா நல்லா இருந்துச்சு. ஆனால் பிடிச்சிருந்துச்சு. அவங்க நம்ம முறைப்படி நம்ம பண்ணுவோம், அவங்க பண்ணீங்க. ஆனால் எந்த முறைப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். திருமணம் தானே. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். ஹோப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். நிறையா புதுசாக பார்க்குறவங்களும் நீங்களும் எங்களை மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மேரேஜ், கிறிஸ்டியன் மேரேஜ். சாரி, நல்லா இருந்துச்சு. திருச்சி இது சர்ச்சு, ஃபேமஸான சர்ச் உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சென்ட் ஜோசப் காலேஜ் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவை நல்லா சாப்பிட்டோம், பார்த்துருப்பீங்க பிரியாணி. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். பாய்.